காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை உத்திர உற்சவத்தின் 7ஆம் திருநாள் சுந்தராம்பிகை அம்பாளுடன் திருத்தேர் உற்சவத்தில் வீதியுலா வந்தார் கச்சபேஸ்வரர். கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உள்ள முக்கிய சிவாலயங்களில் ஒன்றானதும் திருமால் ஆமை வடிவில் வந்து சிவபெருமானாகிய ஈஸ்வரனை வணங்கி பேறு பெற்ற திருத்தலம் என்று அழைக்கப்படும் சுந்தராம்பிகை சமேத கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை உத்திர பெருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. சித்திரை பெருவிழாவின் 7ஆம் திருநாள் திருத்தேர் உற்சவத்தில் கச்சபேஸ்வரர் எழுந்தருளும் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேர் உற்சவத்தை ஒட்டி சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து திருவாபரணங்கள் அணிவித்து மலர் மாலைகளால் சிறப்பு அலங்காரம் செய்து திருத்தேரில் எழுந்தருளச் செய்தனர். பின்னர் மேளதாளங்கள் முழங்க தேரில் எழுந்தருளிய கச்சபேஸ்வரரையும் சுந்தராம்பிகையும் 4 ராஜ வீதிகள் வழியாக அரோகரா கோஷங்களுடன் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். திருத்தேரில் வீதியுலா வந்த காஞ்சி கச்சபேஸ்வரரை வழியெங்கும் திரளான பக்தர்கள் காத்திருந்து தீபாரதனைகள் காட்டி வணங்கி வழிபாடு செய்தனர். முன்னதாக கிருஷ்ணன் தெரு செங்குந்த சமுதாய சார்பில் தலைவர் சக்தி தலைமையில் வரிசை தட்டுகள் சக்திவேல் திருமண மண்டபம் அருகில் இருந்து எடுத்து வரப்பட்டு ஆலயத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் சமுதாய தலைவர் சக்தி, செயலாளர் மோகன்வேல், பொருளாளர் பொன்னம்பலம் மற்றும் கிருஷ்ணன் தெரு வாசிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதில் ஆலய செயல் அலுவலர் திவ்யா, மேலாளர் சுரேஷ் உள்ளிட்ட அலுவலக ஊழியர்கள், பொதுமக்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.